இலை வடை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பச்சரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊறின உடனே இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு வந்துட்டேன். இது எப்படி அரைக்கணும் அப்படின்னா, நல்லா அந்த இழக்கோளம் போடுவோம் இல்லையா, மாக்கோளம், அதுக்கு அரைக்கிற மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். வேறு எதுவும் நான் இதில் ஆட் பண்ணல, உப்பெல்லாம் ஆட் பண்ணல, வெறும் அரிசியை மட்டும்தான் அரைச்சிருக்கேன். இது ஒரு நாள் ஃபுல்லாக இதை வந்து அப்படியே மூடி வச்சு வச்சிடணும். புளிக்கட்டும் அது. இப்போ ஒரு நாள் ஆச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் தானே மாவு, அதனால் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கட்டி பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, அது கொஞ்சமாக இருக்கனால அரையாது இல்லையா, அதனால் இதுலேருந்து ஒரு கரண்டி மாவையும் விட்டு நல்லா அரைச்சி இதில் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஜலம் விட வேண்டாம். இந்த பதத்தில் இருந்தாலே போதும். ரொம்ப நீர்க்க இருந்தால் ஓடும், சரியாக வராது. அதை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து இதில் ஜீரகம் போட்டுருக்கேன். ஓமம் வேணால் நீங்கள் ஓமம் போட்டுக்கலாம். இப்போது இலை வடாத்துக்கு தேவையான இலையெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மரம் இருந்தால் கட் பண்ணிக்குவோம், இல்லைனா டிஃபன் இலைன்னு கேட்டால் கிடைக்கும் உங்களுக்கு. குட்டி குட்டி இலை ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். அதை வாங்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்க வேண்டியதான். கொஞ்சமாக எடுத்து நடுவில் விட்டு இப்படியே தோசை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி பண்ணிக்கணும். உங்களுக்கு பெருசோ சின்னதோ உங்கள் சௌகரியத்துக்கு இப்படி பண்ணிக்க வேண்டியதான். இதை தட்டில் விட்டு விட்டு சில பேர் வைக்கிறாங்க. அது இலைவடம் கிடையாது, தட்டு வடம் தானே. இலையில் வந்து நிறைய நன்மைகள்லாம் நம்ம உடம்புக்கு இருக்குது. அதனால இந்த இலைவடம் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இலை இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வடம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டி தட்டில் வச்சுக்கலாம். ஸ்டாண்டு மாதிரி வச்சுருந்திங்கன்னா ஒரு 4-5 பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு மேலே இருக்குது, அதுக்கு தகுந்த பாத்திரம் இல்லை. அதனால் நான் இட்லி பாத்திரத்துலேயே என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி தட்டு போட்டிருக்கேன். ஒன்றா எத்தனை நாழி ஆகும் அப்படிங்கிறனால இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வானலி இருக்குது, அதில் ஒரு தட்டை வச்சு ஜலம் கொதிச்சுட்டுருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை தூக்கி நம்ம இதில் வச்சோன்னா ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். முதல் வடாத்துக்கு வேணால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அடுத்தடுத்து சீக்கிரமாக ஆகிடும். காமிக்கிறேன் அப்புறமா. இந்த பக்கமும் வச்சுக்கிட்டேன். இலை பெருசு பெருசாக வச்சுட்டா பெருசு பெருசாகவும் குத்திக்கலாம், ஏன்னா உடச்சி பொரிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் சீக்கிரம் ஆகும், சேவ் ஆகும், கேஸ் அதெல்லாம் தான். குட்டி குட்டியாக வேணும்னா நீங்கள் ஷேப்பாக உட்காந்து குட்டி குட்டியாக ஊற்றின்னு இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி பண்ணிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு தடவைக்கு நம்ம 2 தான் வைக்கிறோம் இல்லையா, அது ஒன்று இருக்கேன். அது ஆறத்துக்குள்ளே இந்த மாதிரி இலைக்கு தகுந்த அளவில் நம்ம குத்தி வச்சுக்கணும். கொஞ்சம் கிணமாக வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ மெஷர்மெண்ட்டு அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். பெரிய இலையாக இருந்தால் பெருசு, சின்ன இலை இருந்தால் சின்னது, ஓவல் சைஸோ அந்த இலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிணமாக இருந்தாலும் தப்பு இல்லை, நன்னா தான் பொரிஞ்சு வரும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஜீரகத்துக்கு பதிலாக ஓமம் போட்டுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்பளம்லாம் கடையில் வாங்க வேண்டாம், இதையே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பண்ணது, இலையில பண்ணது இதெல்லாம் இருக்குது இல்லையா, எண்ணெயில் பொரிச்சது கெடுதல் அப்படின்லாம் யோசிக்காமல் இதை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்பயாவது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இட்லி தட்டை வச்சு கூட அது மேலே வச்சு எடுக்கலாம். இல்லை ஸ்டாண்டு வாங்கிட்டேன்னா ரொம்ப சௌரியம். ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் ஒவ்வொரு இலையாக வச்சு 4 நாளாக எடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இலையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படி ஈரத்தோடு வச்சு இது பண்ணக்கூடாது, சரி வராது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்ணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் உணர்ந்துடணும். இல்லைன்னா நல்லா தொடச்சி விட்டுடணும், காஞ்ச மாதிரி இருக்கணும் இலை, அப்போ தான் சரியாக வரும். ரெடி ஆகிட்டாரான்னு பார்க்கலாமா? ஆச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இந்த இலையோடு தூக்கி தனியாக ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு அடுத்ததை வச்சிட வேண்டியதான். இனிமேல் டக்கு டக்குன்னு ஆகிடும், ஹீட் ஆகிடுது இல்லையா, அதனால். இவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே, இதுவும் ரெடி.
சுடாது, இலை ஜில்லுன்னு தானே இருக்கும், அதனால் ரொம்ப சுடாது. கையிலே எடுத்து அப்படி தனியாக வச்சுட்டு அடுத்த தூக்கி வச்சுக்க வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளுங்கிறது 1.5 நாள் கூட மாவை அப்படியே வச்சிட்டிங்கன்னா நல்லா புளிப்பு அதில் இறங்கிக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒன்லி நமக்கு தேவை வந்து பொறுமை. இதுக்கு கொஞ்சம் வேகிற வரைக்கும் காத்துன்றது எடுத்து எடுத்து வச்சு இது திருப்பியும் எடுத்து நிழலில் டைனிங் டேபிள் மேலே போட்டு ஃபேன் போட்டு விட்டு ஒரு வெள்ளை வேஷ்டியை விரித்து விட்டு அது மேலே அந்த இலையோடு அப்படியே வச்சுட்டேன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டுக்கும். அப்படி இலையிலேருந்து அதுவாகவே கயண்டு வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு 1/2 hour 1 hour வெயிலில் வச்சு எடுத்தாலே போதும். நமக்கு இதுக்கு முக்கியமாக தேவை என்னென்னா பொறுமை மட்டும்தான். கால் வலிக்கும், நின்றுட்டே இருந்து மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா வச்சு எடுக்கணும். ரெண்டாவது இப்போ சிலிண்டர் டிமாண்டில் போயின்னு இருக்கு இல்லையா, அதையும் பார்த்துக்கணும். டேபிளில் ஃபேனை போட்டு இப்படி போட்டுக்க வேண்டியதான். அதை தாராளமாக போட்டுட்டேன்னா காயும். கொஞ்சமாக கொஞ்சமாக பண்ணிட்டா டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். அதுவாக நாளைக்கு பார்த்திங்கன்னா அதுவாக உறிஞ்சு வெளியிலே வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டுலாம் எடுக்க வேண்டியதில்லை. இதே மாதிரியே எல்லாத்தையும் ஃபேன் போட்டு காய வச்சுக்கலாம். 2 நாள் ஃபேனில் காஞ்சது. ஒரு 1 மணி நேரம் வெயிலில் வச்சும் எடுத்திருக்கேன். இலையிலேருந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 18-20 வரும். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு. நம்ம பெருசு பெருசாக பண்ணால் கொஞ்சம் குறைவாக வரும். பார்க்கலாமா? இவ்வளோ பெருசு இருக்கே. இதை விட பெருசு பெருசாக இருந்தால் நமக்கு வந்து வானிலையில் பொரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். உடச்சி கூட பொரிச்சிக்கலாம். இது அழகாக இருக்கு இல்லையா, இப்படி ஃபுல்லாக வைக்கிறது. நான் செவக்காமல் நன்னா வந்துருக்கு பாருங்க. ஈஸி தான் இது. கொஞ்சமாக பண்ணிட்டாலே பொறுமை. அழகாக கூடையாட்டம் வருது. எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் 80 வயசில் கூட பண்ணாங்க உட்காண்டு. குட்டி குட்டியாக பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். உடம்புல ஹெல்த் இருக்கா இல்லையா, ஏஜ் அதெல்லாம் கணக்கு கிடையாது. பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தால் பண்ணலாம், அவ்வளோதான். நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும், வெளியில் வேண்டாம் அப்படின்லாம் நினச்சா இப்படி பண்ணிக்க வேண்டியதான். அது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது எதுவுமே. அவள் லாரியே ஓட்டுறா லேடிஸ் எல்லாம், இது என்ன பெரிய வேலை? அதுவும் வெயில்லையும் நம்ம வாட வேண்டாம். மற்ற வடாங்கள்லாம் போய் மொட்டை மாடியில் புழியிற மாதிரிலாம் இதுக்கு ஒரு வேலை இல்லை. அழகாக ஃபேன் கீழே பண்ணிட்டு போயிடலாம். போதும், இதுக்கு மேலே பொரிக்க வேண்டாம். இலை 1-2 அதில் ஒட்டின்னு இருந்தாலும் தப்பு இல்லை, எடுக்க வேண்டாம். நீங்கள் இலையில அல்வாலாம் பண்ணி சாப்பிட்றா, சட்னி அரைக்கிறா, என்னென்னமோ பண்ணுறாளே. இலையெல்லாம் நல்லது உடம்புக்கு. உரிச்சு போராடி எதுலேருந்தெல்லாம் எடுக்க வேண்டாம். அதுவாக கயண்டு வரும். பீஷின்னு இருந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம். இந்த ஹீட் இருக்கனால இதையும் பொரிச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. எண்ணெய் ஆறி எடுத்ததுனால தான் இப்படி போய் லேட் பண்ணுறது. அதை இருக்கிற ஹீட்டில் இதை பொரிச்சிடலான்னு லாஸ்ட்டாக போட்டேன். இது அவ்வளோதாங்க. இலை வடை கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.